வெல்கம் டு எஸ்டேகே ரெஸ்லிங் தமிழ். ஸோ நாம் இந்த வீடியோவில் சில இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை தான் நம்ம இன்றைக்கி இது பார்க்க போகிறோம். ஸோ அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னால் புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல்ல ஆளில் போடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ அந்த வகையில் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறது யாருன்னா பெண்டகன் ஜூனியரில் இருந்து தான். ஸோ அதாவது ஜனவரி 13 பார்த்தீங்கன்னா நம்ம பெண்டகன் பார்த்தீங்கன்னா ராயில் பார்த்தீங்கன்னா டெபியூட் ஆனார். ஸோ 13 டெபியூட் ஆனார். ஜனவரி 14 ஒரு ரெக்கார்டு தெரிய வந்திருக்கு. ஸோ அதாவது நம்ம பெண்டகன் ஜூனியரோட கிரேஸ் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படிங்கிறது பாருங்கள். நிறைய பேருக்கு தெரியாது, ஏன்டா இவனுக்கு எல்லாரும் இவ்வளோ முட்டு குடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். தலைமை பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்தோட ரெக்கார்டை முறியடிச்சிருக்காரு. ஸோ அதுவும் மெர்ச்சன்டைஸ் சேல்ஸில் பார்த்தீங்கன்னா முறியடிச்சிருக்காரு. யாரோடது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா செத் ராலன்ஸ், சிஎம் பெங்க், ஜே ஊசோ அண்ட் கோடி ரோட்ஸ். ஸோ இவங்க இவ்வளோ ஒருத்தோட மெர்ச்சன்டைஸ் சேல்ஸை எல்லாத்தையும் உதறி தள்ளிக்கிட்டு டாப் 1ல் பார்த்தீங்கன்னா நம்ம பெண்டகன் ஜூனியர் பார்த்தீங்கன்னா வந்திருக்காரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்த நான் அவங்ககிட்ட சொல்லணும்னு ஆசைப்படுறேன். அதாவது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வின்ஸ் மிக்மேனோட ஃபேனாக தான் இருப்பீங்க. ஏன்டா வின்ஸ் மிக்மேன் அவரோட 51% ஷேர்ஸை பார்த்தீங்கன்னா டிக்கியோட விற்றாரு அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு சின்ன கேலிகிரி இருக்கலாம். பட் அவர் விற்றனால ஒரு சில, அதாவது 1000 தான் இருந்தாலும் நம்ம வின்ஸ் மிக்மேன் லெவலுக்கு மைண்டை யூஸ் பண்ண முடியலைனாலும் ஸோ சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா நல்லா இருக்குதுன்னு தான் சொல்லணும். ஸோ ஏன்னா வின்ஸ் மிக்மேன் அதாவது வின்ஸ் மிக்மேன் அவர் ஓனராக இருக்க டைமில் எப்படி இருக்கோம்னா, ஸோ நம்ம எல்லாரும் ட்ரிபிள் ஹெச்சை குறை சொல்லிகிட்டே இருப்போம். ஸோ ட்ரிபிள் ஹெச் பெரிய லெவலில் மேட்ச் கொடுக்க மாட்டேங்கிறாரு, வின்ஸ் மிக்மேன் நல்லா சர்ப்ரைஸாக கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி நம்ம இது பண்ணுவோம். ஸோ ஆனால் வின்ஸ் மிக்மேன் பார்த்திங்கன்னா டிகேட்டை விற்றதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடந்திருக்கு தெரியுமா? ஸோ அதாவது நம்ம WWE ரா நெட்ஃப்ளிக்ஸுக்கு போயிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் சில கொலாபரேஷன்ஸ் பார்த்திங்கன்னா நடந்துகிட்ருக்கு. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா NXTயும் TNAயும் ஒரு கொலாபரேஷன் பார்ட்னர்ஷிப் பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நிறைய வேபேரிஸ் பார்த்திங்கன்னா ஸோ இன்டர்நேஷ்னல் லெவலில் ஒவ்வொரு நாடுகளில் பார்த்திங்கன்னா நடக்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் ரிங்கில் பார்த்திங்கன்னா அது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்குது. பட் ப்ராஃபிட் வைஸ் பார்த்திங்கன்னா நல்லா போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். ஸோ அதாவது நிறைய பிராண்ட்ஸை பார்த்திங்கன்னா அவங்க பார்த்திங்கன்னா விளம்பரப்படுத்துகிறாங்க. ஸோ இதன் மூலயமா காசு பார்த்திங்கன்னா WWEக்கும் TKOக்கும் பார்த்திங்கன்னா ஷேர்ஸ் கிடச்சிட்ருக்கு. ஸோ இது வின்ஸ் மிக்மேனாக இருந்திருந்தாருன்னா இவ்வளோ தூரம் நடக்காது. நிறைய ப்ராஃபிட்ஸை பார்த்திங்கன்னா இவங்க இழந்திருப்பாங்க. ஸோ நம்மளாம் வெளியூரில் உள்ள மக்களோட கிரைசஸ், அந்த அரைநாளில் உள்ள சட்டங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் EFCலே பார்த்தீங்கன்னா கேட்டுருப்போம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இன்டர்நேஷ்னல் லெவலில் கேட்டுட்ருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ மேட்சஸ் வைஸ் இப்போ WWE, அதாவது இப்போ ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ஓரளவு நல்ல டீசெண்டாக கொடுக்குறாரு. ஸோ ஒரு சில நல்ல டிசிஷன்ஸையும் இருக்கிறாரு, நல்ல விதமாட்டு புக்கிங்ஸையும் கொடுக்குறாரு. நம்ம யங் டேலண்ட்ஸையும் பார்த்தீங்கன்னா நல்லா வளர்த்து விட ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இந்த மாதிரி இப்போ ட்ரிபிள் ஹெச்சும் ஓரளவு பார்த்தீங்கன்னா நல்லா வந்துட்டு இருக்கிறாரு. அதுக்கான காரணம் TKO தான். ஸோ TKO வேறு எதுவுமே கிடையாது, நம்ம வின்ஸ் மிக்மேனோட ஷேர்ஸை வாங்கினவங்க தான். ஸோ TKOவோட ஒரு சில மெம்பர்ஸ் லிஸ்ட்டில் பார்த்திங்கன்னா நம்ம வின்ஸ் இருக்காரு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா இந்த ஐரிஷ் நாட்டை சேர்ந்த ரெஸ்லர்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில விதங்களில் பார்த்திங்கன்னா ஒரு சில ரெக்கார்ட்ஸை பார்த்திங்கன்னா அவங்க மட்டும் தான் வச்சுருக்காங்க, வேறு யாருமே வைக்கலை. ஸோ உதாரணமாக சொல்லணும்னா 2016 பார்த்திங்கன்னா நம்ம ஃபின் பாலர் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எவர் யூனிவர்சல் சாம்பியன் ஆகிருப்பார். ஸோ அதே 2016 பார்த்திங்கன்னா நம்ம பெக்கி லிஞ்ச் ஃபர்ஸ்ட் எவர் ஸ்மாக் டவுன் உமன் சாம்பியன் ஆகிருக்காங்க. ஸோ 2025 பார்த்திங்கன்னா இப்போ லைரா வெல்கீரியா பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் எவர் உமன்ஸ் இன்டர் கான்டினென்டல் சாம்பியனாக ஆகிருக்காங்க. ஸோ பார்த்துவாங்க, இந்த ஃபர்ஸ்ட் எவர் சாம்பியன்ஸாக பார்த்தீங்கன்னா இந்த ஐரிஷ் நாட்டை சேர்ந்த இந்த 3 ரெஸ்லர்ஸ், அதாவது ஐரிஷ் நாட்டை சேர்ந்தவங்க தான் அதிகப்படியாக பார்த்தீங்கன்னா அந்த ரெக்கார்டை வரைச்சிருக்காங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸை பற்றி பார்த்துருவோம். ஸோ ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 2021 2024 வரைக்குமே ஸோ ராயல் ரம்பிளில் பார்த்தீங்கன்னா ஒரு அன்பீட்டபிள் காயாக தான் பார்த்தீங்கன்னா இருக்காரு. ஸோ அதாவது 2021 கெவின் ஓவன்ஸ் கூட பார்த்தீங்கன்னா சாம்பியன்ஷிப்பை டிஃபெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த மேட்ச்சில் ரோமன் ரெயின்ஸ் தான் அவரோட டைட்டிலை ரிட்டைன் பண்ணார். ஸோ சேம் கான்செப்டில் பார்த்தீங்கன்னா 2022 பார்த்தீங்கன்னா கெவின் ஓவன்ஸ் கூட தான் விளையாடி பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டைட்டிலும் பார்த்தீங்கன்னா வின் பண்ணார். ஸோ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ஸோ 2023 அவர் அன்டிஸ்ட்ரிபியூட்டட் சாம்பியனாக இருக்கிற நேரமும் பார்த்தீங்கன்னா அவர் தான் வின் பண்ணார். ஸோ 2024 ராயல் ரம்பிள்லேயும் பார்த்தீங்கன்னா அவர் தான் அவரோட டைட்டிலை பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ணார். ஸோ இந்த 4 வருஷம், அதாவது 2021 24 வரைக்குமே பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் மேட்ச்சில் கலந்துக்கிடலை. ஆனால் அவர் அந்த 4 வருஷமும் பார்த்தீங்கன்னா அவரோட வேர்ல்டு சாம்பியன்ஷிப்பை கொண்டு சக்ஸஸ்ஃபுல்லாக ரீட்டைன் பண்ணார், தோக்கவே இல்லை. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வருஷம், அதாவது 2024 ரெசல்மேனியாவில் அவரோட டைட்டிலை தோத்துட்டு ஸோ
2025ல் பார்த்தீங்கன்னா எம்டி ஹேண்டாக பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் மேட்ச்லேயே பார்த்தீங்கன்னா கலந்துக்கிட போகிறாரு தலைமை. ஸோ 2020 வரைக்கும் லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ராயல் ரம்பிள் 2015லேருந்து 2020 வரைக்கும் அவர் ராயல் ரம்பிள் மேட்ச்சில் கலந்துக்கிட்டாரு. ஸோ 2015ல் பார்த்தீங்கன்னா அவர் அந்த ராயல் ரம்பிள் மேட்ச்சை வின் பண்ணார். ஸோ மீதி எல்லா மேட்ச்லேயும் பார்த்தீங்கன்னா 4 வருஷமாக பார்த்தீங்கன்னா தோத்தார் 2016லேருந்து 20 வரைக்கும். ஸோ ஆனால் அதுலேயும் ஒரு சின்ன ரெக்கார்டு என்னென்னா டாப் 3ல் பார்த்தீங்கன்னா அவர் இடம் பிடிச்சார். ஸோ லாஸ்ட்டு 3 வரைக்குமே பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா தாக்கு பிடிச்சி நிற்பார். ஸோ அதேமாரி இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா அதே நம்பிக்கையோடன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் ஸ்க்ராட்சிலேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரோமன் ரெயின்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு. பார்ப்போம் அவர் ஜெயிக்கிறாரா இல்லை தோக்குறாருங்கிறத. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம சார்லட் ஃப்ளேர் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் வர போகிறாங்க. ஸோ அதுக்கான ப்ரோமோ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நடந்த ஸ்மாக் டவுனில் போட்டு காமிச்சாச்சு. ஸோ அப்போ உமன்ஸ் ராயல் ரம்பில் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நம்ம சார்லட் ஃப்ளேர் கலந்துக்கிட்டதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் அந்த லிஸ்ட்டு ஒன்று ரிலீஸ் ஆயிடுச்சுல யாரெல்லாம் நம்ம சார்லட் ஃப்ளேர் அந்த உமன்ஸ் ராயல் ரம்பில் கலந்துவிடுவாங்க அப்படிங்கிற மாரி. ஸோ அந்த லிஸ்ட்டில் நம்ம சார்லட் ஃப்ளேரை தான் வின் ஆவாங்க அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கு. ஸோ பார்ப்போம் அவங்க தான் வின் பண்ணுவாங்களாங்கிறது. அது மட்டும் இல்லாமல் ஸோ மேக்ஸிமம் அவங்க தான் வின் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பார்ப்போம். ஸோ அது மட்டும் இல்லாமல் மென்ஸ் ராயல் ரம்பில் நம்மளோட ரே மிஸ்டீரியும் கலந்துட போகிறாரு. ஸோ அவரும் இன்றைக்கி அஃபிஷியலாக சொல்லிட்டாரு. அது ராயல் ரம்பிள் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் விசஸ் கெவின் ஓவன்ஸ்க்கான மேட்ச் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் மெயின் ஈவென்ட்டில் நம்மளோட கோடி ரோட்ஸ்க்கும் கெவின் ஓவன்ஸ்க்கும் பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் சைனிங் பார்த்தீங்கன்னா நடக்க போகுது. யாரோட தலைமையிலனா நம்மளோட ஷான் மைக்கேல்ஸ் தலைமையில தான். ஸோ அடுத்ததாக சம்பவம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதாவது என்ன நடந்ததுன்னா இன்னும் நடந்த ஸ்மாக் டவுனில் வியாங்க பலாரம் நயமே பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ நயமி பார்த்தீங்கன்னா கேட்டிருப்பாங்க ஸோ ஜேட் கார்கில் இப்போ எப்படி இருக்கா, ஸோ அவளை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமான்னு கேட்டதுக்கு நம்ம வியாங்க பலார் சொல்லுவாங்க ஸோ எனக்கு பெருசாக ஒன்றும் தெரியாது அப்படிங்கிற மாரி. ஸோ அதுக்கு நம்ம ஜேட் கார்கில் அவங்களோட சம்பவத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதாவது அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் பண்ணுறாங்க யுவர் ஷுவர் அப்படிங்கிற மாரி போட்டிருக்காங்க. ஸோ அதாவது நீங்கள் நலம் தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இது எந்த மீனிங்கில் பண்ணுறாங்க ஹில்டனுக்கு அறிகிறியன்னு தெரியல. அதாவது நம்ம தமிழ் எப்படியெல்லாம் சொல்லுவோம் ஸோ நீங்கள் நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இல்லைன்னா இப்படியும் சொல்லலாம். ஸோ நீங்கள் நல்லா தானே அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். ஸோ அது என்ன மீன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது அவங்களுக்கு தான் தெரியும். ஸோ அடுத்தது யாருக்குன்னா பிராக் லெஸ்னர் ஃபேன்ஸ்களுக்கு தான். ஸோ அதாவது இப்போ நான் சொல்ல போகிற விஷயம் பார்த்தீங்கன்னா இது மேக்ஸிமம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு சோர்சஸ்லேருந்து கிடச்சிருக்கு. ஸோ அதை தான் நான் உங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறேன். ஸோ ஆனாலும் ஒரு சின்ன அப்டேட்லாம் வச்சுக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம பிராக் லெஸ்னர் ஃபேன்ஸுகளுக்கு ஒரு சின்ன ஆறுதலாக இருக்கும். அது எந்த மாதிரி ஒரு செய்தி கிடச்சிருக்குன்னா மேபி பிராக் லெஸ்னர் இந்த ராயல் ரம்பிளுக்கு வந்தால் என்ன நடக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் பார்த்திங்கன்னா கான்செப்ட்டு. ஸோ இதை வச்சு நான் சொல்ல போகிறேன். ஸோ அதாவது அந்த சோர்ஸஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா மேபி ராயல் ரம்பிளில் நம்ம பிராக் லெஸ்னர் வந்தாருன்னா அந்த மேட்ச்சில் கலந்துக்கிட்டாருன்னா அவர் வின் பண்ணுவாரா தோப்பாரா அந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. ஸோ அவர் வந்த உடனே நம்மளுடைய ட்ரூ மேக்கின்டைரை தான் எலிமினேட் பண்ணுவாராம். ஸோ ட்ரூ மேக்கின்டைரை தூக்கி அவர் எலிமினேட் பண்ணுவாராம். எதுக்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இல்லாமல் எதுக்கு ப்ரோ அவர் பார்த்திங்கன்னா ட்ரூ மேக்கின்டைர் அடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சம்மந்தம் இருக்குது. ஸோ 2020 ராயல் ரம்பிளில் பார்த்திங்கன்னா நம்ம ட்ரூ மெக்கின்டையர் பார்த்திங்கன்னா நம்ம இவர் பிராக் லெஸ்னரை பார்த்திங்கன்னா அடித்து தள்ளியிருப்பார். ஸோ கிளைமரை போட்டு அவரை தோக்கடிச்சிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா 2020 ரசல் மேனியாவில் பார்த்திங்கன்னா ட்ரூ மெக்கின்டையர் விசஸ் பிராக் லெஸ்னருக்கான மேட்ச் நடந்திருக்கும். ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம பீஸ்ட் பிராக் லெஸ்னரே தோக்கடிச்சு ஃபர்ஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா வேர்ல்டு சாம்பியனாக பார்த்திங்கன்னா நம்மளோட ட்ரூ மெக்கின்டையர் ஆகியிருப்பார். ஸோ இந்த ஸ்டோரி லைனை பார்த்திங்கன்னா ரீமேட்சாக பார்த்திங்கன்னா கொண்டு வர போகிறாரு நம்ம ட்ரிபிள் ஹெச் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன விஷயமா கிடச்சிருக்கு. ஸோ அது நடக்கிறதுக்கு இப்போ இருக்கிற லெவலுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ ட்ரூ மெக்கின்டையர் பார்த்தீங்கன்னா நம்ம ரோமன் ரெயின்ஸ் கூட தான் ஸ்டோரி லைன் கேட்டிருக்காரு, பிளட் லைன் கூட தான் ஸ்டோரி லைன் போகிறாரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் ரசல்மேனியாவில் பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு 75% பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் விசஸ் ட்ரூ மெக்கின்டையருக்கான மேட்ச் தான் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி வேறு நான் தான் சொல்லியிருக்கேன். ஸோ அது மேக்ஸிமம் நடக்கவோ நடக்கலையோ அது நம்மளுக்கு தெரியல. பட் இது நடக்கிறதுக்கு ஒரு 100% கூட வாய்ப்பு கிடையாது. ஒரு 2% வாய்ப்பு வச்சுக்கலாம். மேபி நம்ம பிராக் லெஸ்னர் நம்ம ஃபேன்ஸ் எல்லாத்தையும் சர்ப்ரைஸ் படுத்துறதுக்காக ராயல் ரம்பிளில் கலந்துக்கிட்டால் ஸோ அவர் வந்து நம்ம ட்ரூ மெக்கின்டையர் தான் எலிமினேட் பண்ணுவார். ஸோ அந்த எலிமினேட் பண்ணதோட இவங்க 2 மேலே ஸ்டோரி லைன் டெவலப் ஆகி ரெசல்மேனியா 41 பார்த்திங்கன்னா ட்ரூ மெக்கின்டையர் விசஸ் பிராக் லெஸ்னருக்கான மேட்ச் பார்த்திங்கன்னா நடக்கும். ஸோ இதுக்கான ஸ்டோரி லைன் அடிப்படை பார்த்திங்கன்னா 2020 ராயல் ரம்பிளும் ஸோ 2020 நடந்த ரெசல்மேனியாவும் தான். இப்போ நம்ம வீடியோவோட மெயின் ஈவெண்ட்டுக்கு வந்தாச்சு. மெயின் ஈவெண்ட்டில் யாரை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மளுடைய சோலா சிகாவை பற்றி தான். ஸோ சோலா சிகாவை பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு
எது என்ன நடந்துச்சுன்னு தெரில. அவர் சோகமாக பார்த்தீங்கன்னா ஸோ நியூ பிளட் லைனை விட்டு கீழே இறங்கி வருவார். அதுக்கான காரணம் என்னன்னு தெரியாது. அவர் பிளட் லைன் விட்டு போயிட்டாரான்னு தெரியாது. ஃபேஸ் டர்ன் பண்ண போகிறாரான்னு தெரியாது. இப்படி ஒரு கான்ட்ரவர்சியினால பார்த்தீங்கன்னா ஸோ சொல்லாமல் கொள்ளாமல் இறங்கி போயிருப்பார். ஸோ அதுக்கப்புறமா ஜேக்கப் பாட்டு பார்த்தீங்கன்னா கோவமாக பார்த்தீங்கன்னா அவர் சில விஷயங்களை பார்த்தீங்கன்னா பேசியிருப்பார். ஸோ என்ன நடந்திருக்கு அப்படின்னு சொல்லி இப்போ யாருக்குமே தெரியல. ஸோ இப்போ ஒரு சோர்சஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த 3 காரணமாக இருக்கலாம். இந்த 3 ரீசன்ஸ்னால பார்த்தீங்கன்னா நம்ம சோலாசிக்காக போயிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ அது என்னால் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஸோ அது கன்ஃபார்ம் கிடையாது, பட் பார்த்துக்குப்போம். இந்த ஒரு 3 காரணங்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்குறதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஆளில் போடுங்க. ஸோ 3வது ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஃபேன்ஸ் மத்தியில் இருந்து சோலாசிக்காவை பார்த்தீங்கன்னா ஒரு அதுதான் மக்கள் எல்லாரும் சோலாவை பற்றி பேசணும். ஏன்டா சோலா இன்னைக்கு இப்படி போனார், ஸோ என்ன நடந்துட்டு இல்லாமல் நம்ம மண்டை பிச்சுக்கிட்டு ஒரு குழப்பத்தில் தெரியுமா. ஸோ அதுக்காக தான் பார்த்தீங்கன்னா சோலா சிக்காவாக பார்த்தீங்கன்னா இப்படி பண்ண வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அதுவும் ஒரு காரணம் இல்லாமல் இல்லை, ஒரு காரணம் இருக்குது. ஸோ அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ நம்ம சோலா ரோமன் ரெயின்ஸை என்ன பண்ணார், ஸோ ரோமன் அதாவது அவர் பார்த்தீங்கன்னா மேட்ச் அவர் டைட்டில் தோற்றோன்னா அவர் பார்த்தீங்கன்னா நான் ட்ரைபிள் சீஃப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஸோ அதுக்காக தான் நம்ம சோலா பார்த்தீங்கன்னா நியூ ட்ரைபிள் சீஃபாக இருப்பார். இப்போ நம்ம சோலோவும் பார்த்தீங்கன்னா ஸோ அந்த ஊலா பலாவை தோற்று அவர் ட்ரைபிள் சீஃபே இல்லாமலே ஆகிட்டார். ஸோ அதுக்காக கூட ஸோ அவன் நான் ட்ரைபிள் சீஃப் இல்லைல்ல, ஸோ அப்போ நான் ட்ரைபிள் சீஃப் யார், ஸோ அவன் தானே அப்படிங்கிற மாதிரி அப்போ அவனை தானே எக்னாலஜி பண்ணணும்னு சொல்லி ஸோ அவர் கீழே இறங்கி அவர் பார்த்தீங்கன்னா பேசாமல் போயிடலாம். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்காது, ஒரு மேபி ஒரு சின்ன ஒரு பிளான் கூட அவர் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஸோ ஏதோ ஒன்று மக்களை ஏமாத்துற மாதிரி பண்ணலாம், ஒரு நல்ல மாதிரி நடித்து ஒரு சின்ன ஏமாத்தால பார்த்தீங்கன்னா நடத்திட்டு இருக்கலாம். ஸோ என்னதோ ஒரு காரணத்துக்காக மக்கள் எல்லாரும் சோலாவை பற்றி பேசணும், ஸோ சோலாவையும் ஒரு ஆளாக பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இப்படி மண்டே விற்க வச்சுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி 3வது ரீசனாக கொடுத்துருக்காங்க. இன்னொரு காரணம் என்னன்னா, ஸோ அது நான் முதல் சொன்னதுக்காரியே தான். அதாவது என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம ரோமனுக்கிட்ட நம்ம சோலை தோத்துட்டார்ல, ஸோ இப்போ அவர் ட்ரைபிள் சீஃப் கிடையாது, அவர் பார்த்தீங்கன்னா அந்த டீமாக பார்த்தீங்கன்னா இது பண்ண முடியாது. ஸோ அதுக்காக தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் இது ஒரு லாஸ்ட் மினிட் சேஞ்ச் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வேற ஒரு பிளானை வச்சுருக்காங்களாம். அது என்ன பிளான்னா ரோமனுக்கு அகேன்ஸ்டாக தான் வந்து ப்ரோமோ பேசணும், ஸோ ரோமனுக்கு மறுபடியும் பார்த்தீங்கன்னா ஒம்பளுக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் ப்ரோமோக்கு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்களாம். பட் லாஸ்ட் மினிட்டாக பார்த்தீங்கன்னா நம்ம ட்ரிபிள் ஹெச் பார்த்தீங்கன்னா ஒரு புது ஆட்டத்தை தொடங்கி வச்சுருக்காரு. ஸோ லாஸ்ட் மினிட்ல இந்த பிளானை சேஞ்ச் பண்ணி நம்ம சோலாவை பார்த்தீங்கன்னா பிளட் லைன், அதாவது நியூ பிளட் லைன்லேருந்து பிரிக்கிறது மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன விஷயத்த பண்ணியிருக்காரு. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம புது பிளட் லைனுக்குள்ளேயே ஒரு சின்ன பிரிவினை ஏற்படுத்துறதுக்கான ஒரு சின்ன டீஸ்ன்னு கூட சொல்லலாம். ஸோ இது ஒரு லாஸ்ட் மினிட் சேஞ்சா. நம்பர் 1 காரணமாக பார்த்தீங்கன்னா இதுதான். அதாவது அந்த பிளட் லைனுக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா ஒரு டென்ஷனை ஏற்படுத்தி விட்டுருக்காங்க. ஸோ சோலசிக்காவை பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் எந்த ஒரு விதத்தையும் சொல்லாமல் அவர் பாட்டு ரிங்க இறங்கி அசால்ட்டாக போயிடுறாரு. ஸோ உடனே பிளட் லைனில் இருக்கக்கூடிய ஜாக்கப் பாட்டு டாமாட்டோங்காய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குதுன்னே பார்த்தீங்கன்னா புரியாது. ஸோ குழம்பி போயிருப்பாங்க. உடனே நம்ம ஜாக்கப் பாட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவமாயிடுறாரு. ஸோ கோவம் பார்த்தீங்கன்னா இது வேறு முடிவு இல்லை, இது பார்த்தீங்கன்னா ஆரம்பம் தான். ஸோ இதுக்கு மேலேயும் பார்த்தீங்கன்னா நாங்கள் சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா பண்ண போகிறோம் அப்படிங்கிற மாதிரி அவர் வெறித்தனமாக பார்த்தீங்கன்னா ஸோ அவுட் ஆஃப் கண்ட்ரோல்லேருந்து பேசியிருப்பார். ஸோ அதாவது சோலோ வந்து ஜாக்கப் பாட்டோ ஒரு கோவத்தை ஏற்படுத்திட்டாரா. ஸோ என்ன நடக்குது, அவங்களுக்குள்ளேயே சண்டை நடக்க போகுதா என்னங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ இதுக்கு மேலே அதாவது இந்த வாரம் ஒரு டென்ஷனை ஏற்படுத்தி விட்டுருக்காங்க அந்த பிளட் லைனுக்குள்ளே. ஸோ அடுத்த வாரம் ஸ்மாக்டவுன்லேருந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான காரணத்தையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா WWE காமிச்சிருவாங்க. ஸோ அப்படி இல்லை, ஸோ நம்ம சோலோ பார்த்தீங்கன்னா பெரிய வராருனாலும் ஸோ அதையும் பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா எதிர்பார்க்கலாம். ஸோ இது வர தியரி தான். ஸோ அதாவது மேபி இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்காங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தயவுசெய்து சப்போர்ட் பண்ணுங்கள். 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கணும், எடுத்தால் எனக்கு கொஞ்சம் யூஸாக இருக்கும். தேங்க்யூ.